ஒருத்தர் வந்து ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்கோம் சார், கோமா ஸ்டேஜில் இருக்கார், அவர் படைப்பாரா சார், காப்பாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கோமா ஸ்டேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், உடனுடைய செயல்பாடுகள்லாம் டோட்டலாக முடிஞ்சு போச்சு. அவங்க வந்து மரணத்தின் விளிம்பில் இருக்கிறாங்க. ஒரு ஸ்டெப்பை தாண்டினா மரணத்துக்கு போயிடுவாங்க. அப்படின்ற ஸ்டேஜ் தான் கோமா ஸ்டேஜ். இப்போ இந்த கோமா ஸ்டேஜில் இருந்து 1% தப்பிச்சு திருப்பி உயிர் படைக்கிறவங்களும் இருக்காங்க. அந்த கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டு 99% திரும்பவும் உணர்வு திரும்ப வராமல் அப்படியே இறந்து போகிறவங்க இருக்காங்க. கோமா ஸ்டேஜில் இருந்து ரிவர்ஸ் ஆகாமல் இறந்து போகிறவங்க 99%, திரும்பவும் உயிர் பிடிச்சி வந்து ரிலைஸ் ஆகி உயிரோட வர்றவங்க 1%. என்ன நடக்குது கோமா ஸ்டேஜில் அப்படின்னா, ஃபிசிக்கலாக நம்ம பார்க்கும் பொழுது எந்த ஆக்டிவிட்டிஸும் இல்லை. எந்த மூச்சு மட்டும் போயிட்டுருக்கு, எந்த பேச்சு மூச்சு இல்லை, எந்த அசைவு இல்லை, எல்லாமே. இது ஃபிசிக்கல் லெவல். அஸ்ட்ரல் லெவலில் கண்ணுக்கு தெரியாத இன்னொரு பாகம் என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து அஸ்ட்ரல் இது, அதை நான் சொல்லுவேன் இல்லையா, நமக்கு வந்து உடம்புல பார்க்குற உடம்பு ஒன்று இருக்குது, இது ஃபிசிக்கல் பாடி. பார்க்காத உடம்பு இருக்குது, அஸ்ட்ரல் பாடி. அந்த அஸ்ட்ரல் பாடியில் நாம் உள்ள என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. பட் கோமா ஸ்டேஜில் நமக்கு மட்டும்தான், நம்ம பார்க்குறோம், டாக்டர்ஸ் பார்க்குறோம், மற்ற பீப்புள்ஸ் பார்க்குறாங்க, ரிலேட்டிவ்ஸ் பார்க்குறோம், இவங்களுக்கு மட்டும்தான் அவர் வந்து மரணத்தின் விழுந்து இருக்கிறாரு, எந்த பேச்சு மூச்சு இல்லையில. அஸ்ட்ரல் லெவலில் ஆவியலகத்தின் அளவில் அவங்க போவாங்க, வருவாங்க, பேசுவாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க இறந்தவங்க யாராவது இருக்காங்க இல்லையா, அவங்க ஃபேமிலியில் அவங்க யாராவது மறுபிறவி எடுக்காமல் ஆவியலகத்தில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட உரையாடலாம் இருக்கும். அவங்களோட பேசுவாங்க. ஆமாம், நீ இந்த மாதிரி இறக்க போகிறப்பா, இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கே, நாங்களும் ரிசீவ் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஆவியலக நடைமுறைகள். இது தெரியாது மற்றவங்களுக்கு. இந்த ஆவியலக நடைமுறைகள் அவங்க பேசுவாங்க. டிரான்சாக்ஷன்ஸுக்கு அந்த பாடிலி டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும், உணவுகள் ரீதியாக பேசிக்குவாங்க, கம்யூனிகேஷன்ஸ் இருக்கும். இப்போ சாதாரணமாக நாம் எப்படி ஒருத்தருக்கு ஒரு மனிதர் பேசிக்கிறோமோ அதே மாதிரி அவங்க பேசிக்குவாங்க. அது உள்ளுக்குள்ளே நடக்கும். அது இன்டர்னல் மேட்ரு. அது வந்து ஆவியுலக நியதிகளை பற்றி தெரிஞ்சவங்களுக்கும், ஆவியுலகத்தை பற்றிய ஆராய்ச்சியாளர்களுக்கும், ஆவியுலகத்தை பற்றி உண்மைகள் தெரிஞ்சவங்களுக்கும் தான் அது புரியும் ஒழிய சாதாரண மக்களுக்கு புரியாது. ஒரு ஸ்டேஜில் அவங்களுக்கு முன்னாடி இறந்தவங்க மறுபிறவி எடுக்காமல் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, சில பேர் வந்து இல்லைப்பா நீ இன்னும் கொஞ்ச நாள் அங்கே இருந்துட்டு வா, எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி யாராவது அவங்க ஹை பவரில் இருந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்கன்னா அவங்க மறுபிறவிக்கு திருப்பிட்டன்னு வருவாங்க. பூமியில் ஒன்று கொஞ்ச நாள் இருந்துட்டு வரத்துக்கு வருவாங்க. இல்லைப்பா வேண்டாம் போதும் நீ வா, பரவாயில்ல, நீ வந்துரு, எங்களோடய வந்துரு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சொல்லி அவங்க பக்கம் அவங்க இழுக்கிற மாதிரி கொஞ்சம் இருந்தாங்கன்னு சொல்லி வச்சுங்களேன், அவங்க அது பிறகு ரிட்டர்ன் வர மாட்டாங்க, அப்படியே போயிடுவாங்க. ஸோ பிறப்பினால் வந்து ஒரு பாடியில் எப்போ இறப்புன்னு வருதோ அது வரைக்கும் அந்த உயிரினுடைய தொடர்பு இருந்துட்டு தான் இருக்கும். ப்ளஸ் இந்த கோமா ஸ்டேஜில் சில பேர் 1 வாரம் இருப்பாங்க, சில பேர் 10 நாள் இருப்பாங்க, சில பேர் மாதக்கணக்கில் கோமா ஸ்டேஜில் போய் இருக்கிறவங்களாம் கூட இருக்காங்க. நான் என்னுடைய அனுபவத்தில் 3 மாதங்கள் கோமா ஸ்டேஜ் இருந்தவரை நான் பார்த்துருக்கேன். அதிகபட்சம் ஹையஸ்ட்டாக 3 மந்த்ஸு கோமா ஸ்டேஜ் இருந்து அப்புறம் இறந்துருக்கார். இந்த 3 மந்த்ஸில் வந்து அவர் மற்ற ஆவியுலக ஆத்மாக்களோட தொடர்பு கொள்கிறாரு, போகிறாரு, வராரு, கம்யூனிகேஷன் இருக்காரு, எல்லாமே. பட் ஃபிசிக்கல் பாடிக்கு வர முடியாது. ஃபிசிக்கல் பாடிக்கு வர்ற அளவுக்கு அவர் அவ்வளோ வீக்காக இருக்கிறார். தட் இஸ் ஸ்ட்ரெங்த்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். வலிமை குறைந்தவராக, வலிமை குன்றியவராக இருக்கிறார். அதனால் ஃபிசிக்கல் பாடிக்கு அவரால் வர முடியல. எவ்வளோக்கு எவ்வளோ வலிமை குன்றியிருக்கோ, எவ்வளோக்கு எவ்வளோ வீக்காக இருக்காங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ நொடிஞ்சு போயிருக்காங்களோ, நான் சொல்கிறது வந்து எனர்ஜி லெவலில், ஆற்றல் லெவலில் நொடிஞ்சு போயிருக்காங்க, அவங்க திருப்பி ரிட்டர்ன் வர முடியாது. கொஞ்சம் ஹையர் பீயிங்ஸ், கண்ணுக்கு தெரியாத குணப்படுத்தும் தேவதைகள் இருக்காங்க, கண்ணுக்கு தெரியாத குணமளிக்கின்ற சக்திகள் இருக்கின்றன. அவர் சம்மந்தப்பட்ட அவருடைய உணர்வுகள், அவருக்கு வேண்டப்பட்டவங்க ஆவியத்தை இருந்தாங்க, அவங்கெல்லாம் கொஞ்சம் சக்தி ஹெல்ப் பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. இந்த சக்திகள்லாம் கொஞ்சம் இருந்ததுன்னா அந்த சக்தியை வச்சு அவர் இங்கே வரலாம். அவங்க வில் பண்ணாங்கன்னா வரலாம். இவங்க வீல் பண்ண வேண்டாம்ப்பா, நீ போதும் எங்களோட வந்துருன்ற மாதிரி அவங்க சொல்லி சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா அவர் திருப்பி ரிட்டர்ன் வர மாட்டார், அப்படியே போயிடுவார். இந்த 3 மாதம் ஆனாலும் 1 வருஷம் ஆனாலும் எவ்வளோ நாள் ஆனாலும் கோமா ஸ்டேஜில் இருக்காங்கன்னா இறக்கலை ஆவியலகத்தில் இந்த ஃபிசிக்கல் பாடி இல்லாத மற்ற உடம்புல அவங்களுக்கு ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. இங்கே சாப்பிட முடியாது, இங்கே வந்து பேச முடியாது, அவ்வளோ வீக்காக இருக்கிறார். இங்கே தான் கண்ணுக்கு தெரியாத உலகத்தில் அவர் ஆக்டிவாக தான் இருப்பார் உயிர் பிரிக்கின்ற வரையில். எப்போ உயிர் பிரியுதோ அப்போது வந்து டோட்டலாக கட் ஆகிடும்.
ஸோ கோமா ஸ்டேஜில் வர்றவங்கள பெரும்பாலும் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன்ஸ் என்ன அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் அவங்களை வந்து நான் அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன், இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவனை தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் அவங்க அடுத்த பிரிவில் நல்ல உயர்நிலைக்கு போகிறாங்க. இந்த கோமா ஸ்டேஜில் இருந்து ஐசியூவில் அட்மிட் பண்ணி ஐசிசியூ அப்படின்ற மாதிரி அட்மிட் பண்ணி டாக்டர்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் தப்பு சொல்ல முடியாது. அவங்க நான் உயிரை காப்பாற்றுறதுக்காக சில ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுவாங்க. ஃபிசிக்கலாக கொஞ்சம் ப்ரெஷர்லாம் கொடுப்பாங்க, கொஞ்சம் தட்டி பண்ணி ரொம்ப ஃபிசிக்கல் பாடி கொஞ்சம் ஹர்ட் பண்ணுவாங்க. அது நோக்கம் வந்து டாக்டருடைய நோக்கம் வந்து அவரை காப்பாற்றணுன்ற நோக்கம் தான். ஸோ நல்ல எண்ணத்தோடு தான் அவங்க செய்கிறாங்க, நம்ம அவங்கள குறை சொல்லலை. ஆனால் அது ஆவியலக செயல்பாடுகளில், கண்ணுக்கு தெரியாத உடனுடைய செயல்பாடுகளில் அது அவருக்கு எகெயின்ஸ்டாக வேலை செய்யும், அதுக்கு எகெயின்ஸ்டாக வேலை செய்யும். அப்போ அடுத்த பிறகு எடுக்கிறதுக்கு உண்டான டைம்லையும் அடுத்த பிறகு எடுக்கிறதுக்கு உண்டான அந்த கேப் டைம்லையும் கொஞ்சம் நிறைய சஃபரிங் ஆவார். அதனால தான் எப்பயுமே வந்து ஐசி யூனிட் அட்மிட் ஆகி பிரிகின்ற உயிர்கள்லாம் பெரும்பாலும் ஆவியலகத்தில் கஷ்டப்படுகின்ற ஆவிகளாக இருக்கும். மறுபிறகு எடுத்தாலும் கொஞ்சம் கஷ்டப்படுகின்ற மாதிரி தான் போகும். உயிர் ஒரு உடம்புலேருந்து எவ்வளோ ஸ்மூத்தாக எவ்வளோ சாஃப்டாக வெளில போகுதோ அந்த அளவுக்கு தான் அது ஆவியலகத்துலேயும் நல்லா ஹாப்பியாக இருக்கும். அடுத்த ஜென்மத்தில் நல்ல குடும்பத்தில் நல்ல ஒரு சுச்சுவேஷனில் நல்ல ஒரு அமைப்புள்ள குடும்பத்தில் நல்ல சந்தோஷமாக ஆரோக்கியமான ஒரு குழந்தையாக பிறக்கும். அதனால் எப்பயுமே டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் இளங்கோ சொல்கிற அட்வைஸ் என்னென்னா, போகின்ற உயிரை தொந்தரவு கொடுத்தாதீங்க, அதை நேச்சுரலாக போக அலோவ் பண்ணுங்கள். நம்ம அதை இழுத்து பிடிச்சி காப்பாற்றணும்னா நீங்கள் வந்து தொந்தரவு பண்ண வேண்டாம். அதை அலோவ் பண்ணாலே அதை ஆனந்தமாக பிரிஞ்சு ஆனந்தமாக உங்களையும் ப்ளஸ் பண்ணிட்டு அடுத்த ஜென்மத்தில் நல்லா வாழ்ந்து நல்லா போகும், உங்களுக்கும் ஆசீர்வாதம் பண்ணும். இந்த விஷயங்களை சொல்கிறவங்க யாருமே இல்லை, டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் தான் உங்களுக்கு சொல்கிறது, புரிஞ்சுக்கோ.